வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கிளாஸ் 11 சாப்டர் 9ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கறோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 e power ax minus e power bx divided by x அப்படின்னு இருக்கு. சொல்யூஷனுக்குள்ள போலாம். இப்போ இது நான் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா e power ax இதுல ஒரு -1 ஆட் பண்ணி ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டு தென் இன்னொரு 1 ஆட் பண்ண போறேன். சரிங்களா? divided by x. அதுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 0 e power ax minus 1 இது மைனஸ் இருந்து காமன் எடுக்க போறேன். சரிங்களா? அப்ப என்ன ஆகும்னா e power bx minus 1 divided by x. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட்டை வந்து பிரிச்சு எழுத போறேன். லிமிட் x tends to 0 e power ax minus 1 divided by x minus limit x tends to 0 e power bx minus 1 divided by x. அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் என்ன செய்யணும்னா இங்க e power ax எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். we know that limit x tends to 0 e power x minus 1 divided by x இதோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1. அப்போ மேல என்ன பவர் இருக்கோ அதே தான் கீழே இருக்கணும். ஸோ இங்க கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தா இங்க 1 இருக்கணும். ஸோ இங்க எனக்கு a இருக்கு, அதனால இங்க எனக்கு a தேவைப்படுது. இங்க b இருக்கு, அதனால இங்க b எனக்கு தேவைப்படுது. அதனால என்ன செய்ய போறேன்னா இங்க a வால மல்டிப்ளை பண்ணி a வால என்ன செய்ய போறேன்னா டிவைட் பண்ண போறேன். பாருங்க. ஸோ லிமிட் x tends to 0 a மல்டிப்ளை பண்ண போறேன் e power ax minus 1 divided by a ஆல டிவைட் பண்ண போறேன். a கேன்சல் பண்ணா எனக்கு மறுபடியும் இதே வந்துரும். மைனஸ் இப்போ லிமிட் x tends to 0 இங்க b ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு தென் இது bx போட போறேன். இப்போ இது a-ன்றதுனால கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறீங்க. ஸோ இப்போ லிமிட் x tends to 0 e power ax minus 1 divided by ax இது மட்டும் எடுத்துக்க போறீங்க. மைனஸ் லிமிட் x tends to 0 இங்க b இது e power bx minus 1 divided by bx இன்ட்டு வெளியே என்ன போட்டுக்கீங்க b. இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1. இதோட வேல்யூ 1. ஸோ அதனால உங்களுக்கு a இன்ட்டு 1 கிடைக்கும், அதே போல் b இன்ட்டு 1 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு a மைனஸ் b அப்படின்றது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஷோ தட் த ஃபங்க்ஷன் x cube minus 1 divided by x minus 1 if x not equal to 1 and 3 if x is equal to 1 then it is a continuous on minus infinity to plus infinity அப்படின்னு சொல்ல ப்ரூஃப்ல சொல்றாங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் போலாம். கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கிறேன்னா f of x அப்படி எடுத்துக்கிறேன். f of x அப்படின்னு சொன்னா x cube minus 1 divided by x minus 1 when x வந்து not equal to 1. இப்போ இது f of x வந்து எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா 3 when x is equal to 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது f of 1 is equal to 3. சரிங்களா? இதை பார்ப்போம். இந்த f of x எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த x cube minus 1 இருக்குங்களா, அது 1 என்ன எழுதலாம் 1 cube அப்படின்னு. ஸோ இது எப்படி எழுதலாம்னா x minus 1 into x square plus x plus 1 நம்ம விரிச்சு எழுதலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி. ஸோ இது x minus 1. ஸோ x minus 1 என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ f of x அப்படின்னு பார்த்தீங்கன்னா x square plus x plus 1. இப்போ நான் என்ன கொடுக்க போறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கொடுக்க போறேன். லிமிட் x tends to 1 minus f of x. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படி நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகிடும்னா 1 ஸ்கொயர் plus 1 plus 1 that is equal to என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் கொடுக்க போறேன் x tends to 1 plus. சரிங்களா? அப்படி கொடுத்தாலும் எனக்கு 1 ஸ்கொயர் plus 1 plus 1 that is equal to 3. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க given that f of x அதாவது f of x is equal to 3 at x is equal to என்ன சொல்லிட்டாங்க 1. அப்போ இம்ப்ளைஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 1 minus f of x limit x tends to 1 plus f of x is equal to f of 1 that is equal to what 3. அப்போ இது எல்லாமே ஈக்குவல் ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா f of x நம்ம என்ன சொல்லலாம் continuous or given function is continuous on minus infinity to plus infinity. சரிங்களா? வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். find the constant b. நம்ம கான்ஸ்டன்ட் b வேனோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா that makes g is a continuous on minus infinity to plus infinity அப்படி சொல்றாங்க.
அப்போ g of x என்றது என்ன சொல்லிட்டாங்கன்னா கண்டினியூஸ்னு சொல்லிட்டாங்க. எந்த இன்டர்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா x less than 4 x greater than or equal to 4. அப்போ நமக்கு இங்க சொல்யூஷன் எழுத போறோம். since g of x is என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா continuous on minus infinity to plus infinity அப்படின்னு எழுதிக்க போறோம். அப்போ இது கண்டினியூஸா இருந்ததுன்னா left hand limit x tends to 4 minus g of x உம் right hand limit x tends to 4 plus g of x நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈக்குவலா மாறிடும். அப்போ 4 மைனஸ் அப்படின்னு சொன்னா 4க்கு லெஃப்ட் சைடு, அதாவது நம்ம லைன் டிரா பண்றோம் அப்படின்னு சொன்னா இது 4 அப்படின்னா இது 4, இந்த ஏரியா வந்து 4 மைனஸ், இந்த ஏரியா வந்து உங்களுக்கு 4 பிளஸ், ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ஐ மீன் இது லெஃப்ட் இது ரைட் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் அப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட். அப்போ நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 மைனஸ் அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரும் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 4 பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் 20 இது நம்ம எடுத்துட்டு போறோம். ரெண்டுமே ஈக்குவல் சொல்ல போறோம். இந்த 4க்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு 4 ஸ்கொயர், அதாவது 16 மைனஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 கொடுத்தீங்கன்னா 4b பிளஸ் என்ன ஆயிடும்னா 20. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இதெல்லாம் இந்த சைடு கொண்டு போறோம். ஸோ ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குன்னா 4b பிளஸ் 20 இருக்கு. ஸோ இங்க வந்து b ஸ்கொயர் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு b ஸ்கொயர் பிளஸ் 4b பிளஸ் 4 அப்படின்னு ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ இது வந்து டைரக்டா ஃபார்முலா, என்ன ஃபார்முலானா b பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா b பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ b இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா -2. சரிங்களா, தேங்க்யூ. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். எவாலுவேட் லிமிட் x tends to infinity x plus 2 divided by x minus 2 the whole to the power of x. இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை நான் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இம்ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ் மைனஸ் 2 வெளியே வச்சுக்கிறேன், எக்ஸ் பிளஸ் 2 வச்சுக்கிட்டு ஒன் டைம் நான் மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா 4. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 plus 4 divided by x minus 2 the whole to the power of x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாக்காக வேண்டி நம்ம எழுத போகிறோம். அதாவது என்னன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, சரிங்களா, இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது 1 plus k divided by x the whole to the power of x அப்படி இருந்ததுன்னா இது e to the power k அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் இருந்து பவர் எனக்கு என்ன இருக்கணும், எக்ஸா இருக்கணும். அப்போ இங்கே எனக்கு டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. ஸோ பவர் எனக்கு என்ன இருக்கணும், எக்ஸ் மைனஸ் 2 இருக்கணும். ஆனால் எனக்கு எக்ஸா இருக்கு. அதனால என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மைனஸ் பண்ணிட்டு ஒரு 2 என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ஸோ அவ்வளோதான், சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை நம்ம பிரிச்சு எழுதலாம். எப்படின்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 plus 4 divided by x minus 2 the whole to the power of x minus 2 into 1 plus 4 divided by x minus 2 the whole square. So இது பிரிச்சு எழுதிட்டு ஸோ இப்போ லிமிட்டை நான் உள்ள அதுக்கு அப்ளை பண்ணி எழுத போறேன். லிமிட் x tends to infinity இப்போ லிமிட் x tends to infinity the whole square எழுதிட்டேன். இப்போ இதுக்கு என்னன்னா நம்ம இங்க சொன்ன அதே ஃபார்முலா தான். லிமிட் x tends to infinity 1 plus k by x the whole power x is equal to e power k. இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா k க்கு பதிலா இங்க என்ன இருக்கு 4 இருக்கிறதுனால இது என்ன ஆயிடும்னா e to the power 4 அப்படின்னு ஆயிடும், சரிங்களா. e power 4 இதுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 4 by infinity மாறிடும். 4 by infinity அப்படின்னு வரும்போது 0 ஆயிடும். ஸோ 1 மட்டும் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1 தான். ஸோ இந்த வேல்யூ 1. ஸோ ஃபைனல் நம்மளுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா e power 1, சரிங்களா. தேங்க்யூ. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கம்ப்யூட்டர் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 4x கியூப் பிளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா ஜஸ்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இது அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் பை எக்ஸ்னா 1 கிடைக்கும். தென் 4x கியூப் பிளஸ் 3 அவ்வளோதான். ஸோ எக்ஸுக்கு இப்போ 0 கொடுக்குறீங்க, எக்ஸுக்கு எல்லாம் 0 கொடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, அதுக்கடுத்த வேல்யூ 1, அதுக்கடுத்த வேல்யூ 0, அதுக்கடுத்த வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 3. ஏன்னா 4 into 0 இல்லைங்களா. அதனால ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 1 plus 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 4, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கணும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா ஒரு ரீகால் பண்ணிடலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a x power n minus a power n divided by x minus a அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது n into a to the power of n minus 1.
ஸோ இதுதான் அதுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அடிப்படையில் நம்ம இது வந்து எழுதலாம். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2, இது என்னதெல்லாம் எக்ஸ் பவர் 4, இந்த 16 எப்படி எழுதலாம்னா 2 to the power of 4 எழுதலாம், டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு, ஏன்னா எண்ணுக்கு என்ன வேல்யூ பாருங்க, என் பவரில் என்ன வேல்யூன்னு பாருங்க, அதான் என். ஸோ பவரில் இருக்கிறது 4 சரிங்களா. 4 இன்ட்டு ஏ அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்குது இல்லையா, அதான் ஏ. அப்போ 2 to the power of 4 minus 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 4, என்ன 4 minus 1 என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு 2 cube கிடைக்கும். 2 cubeனா 8, ஸோ 8 4s are 32 சரிங்களா. அதுக்கடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ கால்குலேட் லிமிட் x டென்ஸ் டு -1 x ஸ்கொயர் மைனஸ் 3 the whole to the power of 10 அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எக்ஸ் பதில் -1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் உங்களுக்கான ஆன்சர் ஓவர். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது +1 -3 the whole to the power of 10 கிடைக்கும். ஸோ -2 the whole to the power of 10 கிடைக்கும். ஸோ மைனஸை நீங்கள் ஈவன் பவர் எடுத்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா. 2 10 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 1024 இதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். தேங்க்யூ. அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 2 plus x the whole power 5 minus 2 power 5 divided by x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வேல்யூ 2 plus x நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் y அப்படின்னு நான் அசம்ப்ஷன் எடுத்துக்க போகிறேன். அப்போ எனக்கு x என்ன ஆகும்னு பாருங்கள், y minus 2 சரிங்களா. இப்போ x டென்ஸ் டு 0 அப்படின்னு சொன்னால் y என்ன ஆகும்னு பாருங்க. ஸோ எக்ஸுக்கு பார் என்ன கொடுக்குறீங்க 0 சரிங்களா. அப்போ 2 + 0னா உங்களுக்கு 2 இல்லைங்களா. அப்போ y டென்ஸ் டு ஆகிடும் 2. அப்போ கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ லிமிட் x டென்ஸ் டு 0 2 plus x the whole power 5 minus 2 power 5 divided by x அப்படின்றது லிமிட் y டென்ஸ் டு 2, இங்கே 2 plus xனா y இல்லைங்களா. ஸோ y power 5 minus 2 to the power of 5 divided by எக்ஸுக்கு பதிலாக ஆயிடுச்சு அப்படின்னா y minus 2. இப்போ இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா அப்படி நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா n இன்ட்டு a to the power of n minus 1, அதாவது 5 இன்ட்டு 2 to the power of 5 minus 1 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் 5 இன்ட்டு 2 to the power of 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 இன்ட்டு 2 to the power of 16. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 80 சரிங்களா. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஓகேங்களா. So find the relation between a and b if limit x tends to 3 f of x exist, where f of x அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ax plus b if x greater than 3, 3ax minus 4b plus 1 if x less than 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ f of x வந்து exist அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் by given that சரிங்களா, gt என்ன given that limit x tends to 3 minus f of x limit x tends to 3 plus f of x ஈக்குவல், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ நம்மளுக்கு ஈக்குவல். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஏரியா வரும், ரைட் ஹேண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும் சரிங்களா. அப்போ லிமிட் x tends to 3 minus அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே 3ax minus 4b plus 1 ஈக்குவல் டு, இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 பிளஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வேணா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு கொடுக்க போகிறோம் சரிங்களா. அப்போ உங்களுக்கு 3a இன்ட்டு 3 அப்படின்னு சொன்னால் டோட்டலாக 9a மைனஸ் 4b ப்ளஸ் 1 வந்துடும். இங்கே நம்மளுக்கு 3a ப்ளஸ் b அப்படின்னு வந்துடும். ஸோ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ 9a இந்த a எங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 3a மைனஸ் 4b, இந்த b வந்துச்சா மைனஸ் b plus 1 equal to 0. 9a 3a போச்சுன்னா உங்களுக்கு 6a. So minus 4b minus b symbols are same. So add பண்ணிக்கோங்க minus 5b plus 1 equal to 0. இதான் நமக்கு தேவையான ரிலேஷன். ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். தேங்க்யூ.